ஹாய் புஜ்ஜிமா. என்னடா இவ வாய்ஸ் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கான ஒரு குட்டி ஆடியோ இது. 2015ல் காலேஜ் முடிஞ்சுட்டு லைஃப் ரொம்ப ட்ராஜடியாக போன டைம் அது. திடீர்னு எங்கள் அப்பா ஒரு நாள், நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபோட்டோ கூட காமிக்கல. அப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவை பார்க்கலாமே அப்படின்னு. ஃபேஸ்புக்கில் கஷ்டப்பட்டு தேடி உங்கள் ஃபோட்டோவை பார்த்தா நீங்களும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருந்தீங்க. லைஃப் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கூட எப்படி வாழ்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்த நாள் உங்களை மீட் பண்ணி பேசினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஜாலி டைப் மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் கூட பேசி பழகினப்ப இவன் தாண்டா நம்மளுக்கு கரெக்டான ஆளுன்னு தோணுச்சு. எல்லோரும் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம 2 பேர் அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ் பண்ண போகிறோன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு நான் காத்துட்ருந்தேன். ஃபைனலாக நம்ம மேரேஜ் டே வந்தாச்சு. புஜ்ஜிமா, இன்னையோட நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 3653 டேஸ் ஆயிடுச்சுடா புஜ்ஜி. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சதாப்தம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதுக்கான ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு இது. இத்தனை வருஷத்தில் நம்மளுக்கு நிறைய குட்டி குட்டி சண்டைகள் போட்டிருக்கோம். அதில் ஆம்லேட்காக சண்டை போட்டது தான் ஜாஸ்தி. இனிமேல் அதை நான் கம்மி பண்ணிக்கலாம். லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்னால் நீங்கள் தான் புஜ்ஜி. I love you so much. You're my everything. My best friend புஜ்ஜி. உங்ககிட்ட என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். உங்ககிட்ட இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீ இல்லாதப்போ ரொம்ப போரிங்காக இருக்கும். உன்னை நிறைய நான் லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். லவ் டார்ச்சர் பண்ணவும் செய்வேன், பண்ணவும் போகிறேன். அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உன்னை பார்க்குறப்ப காதல் அருவியாக கொட்டுதுடா. ஆனால் சொல்லணும்னு நினைக்கிறப்ப மட்டும் என்ன வார்த்தை போட்டு சொல்கிறதுன்னு தான் தெரியல. லைஃப் முழுக்க உன்னை லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். உன்னை நல்ல பத்திரமா